Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ட்ரேடிங் பத்தி தாங்க. அதாவது பைனான்ஸ்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுன்னு. அதுல வந்து நான் ஸ்பாட் ட்ரேடிங் பத்தி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்க்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கும் என்ன டிஃபரண்ட்னா, ஸ்பாட் ட்ரேடிங்னா என்னன்னா ஒரு காயின்ட வந்து விலை வந்து குறையிற நேரம் அந்த காயினை வாங்கி, அதாவது ஒரு காயின் வந்து ஒரு காயின்ட விலை வந்து குறையிற நேரம் அந்த காயினை வாங்கி, அந்த காயினை விலை கூடுற நேரம் அந்த காயினை விற்கிறது. உதாரணத்துக்கு ஒரு காயினை வந்து 100 ரூபாய்க்கு இருக்க நேரம் அந்த காயினை வாங்கி ஒரு 110 ரூபாயோ இல்லை 120 ரூபா அந்த காயின் விலை உயரும்போது உங்களுக்கு அந்த காயினை விற்கிற நேரம் உங்களுக்கு ஒன்று லாபம் கிடைக்கும். அதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். ஓகே, ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்னன்னா அது வந்து ஸ்பாட் ட்ரேடிங் மாதிரி இல்லைங்க. அதுக்கு சொல்கிற விளக்கம் என்னன்னா, எதிர்காலத்தில் ஒரு காயின்ட விலை கூடுமா குறையுமா. இப்போ நீங்கள் கூடுன்னு சொல்லியும் ட்ரேட் பண்ணலாம், குறையும்னு சொல்லியும் ட்ரேட் பண்ணலாம். ஸ்பாட் ட்ரேடிங்கில் குறையும்னு சொல்லி ட்ரேட் பண்ண முடியாது, கூடுன்னு சொல்லி மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இதில் அப்படி இல்லை, கூடுன்னு சொல்லியும் ட்ரேட் பண்ணலாம், குறையும்னு சொல்லியும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ கூடுன்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறது வந்து லாங் ஓ பைன்னு சொல்லலாம். அதாவது குறையும்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் அண்ட் செல்லுன்னு சொல்லி நீங்கள் வந்து இருக்கும். ஓகே, இதை வந்து நான் உதாரணத்துக்கு பார்க்குறதா இருந்தால், இப்போ வந்து பைனான்ஸில் போய்ட்டு மார்க்கெட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் மார்க்கெட் வரும். இல்லை ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட்னு ரெண்டு இருக்குது. இப்போ ஃபியூச்சர் மார்க்கெட்டை கிளிக் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு போகும். ஓகே, இப்போ ஃபியூச்சர் மார்க்கெட்டை வந்து பிடிசி, இந்த பிடிசியை கிளிக் பண்ணுவோம். ஓகே, இல்லைனா ட்ரேடை கிளிக் பண்ணுங்க, இல்லை இதில் கொடுத்து போகலாம். இந்த பார்த்தீங்கன்னா வேர்ச்சுவல்னு இருந்துச்சுன்னா அது சொல்கிறது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். இதே ஸ்பாட் ட்ரேடிங்கில் எப்படி இருக்கா வேர்ச்சுவல்னு. இப்போ அதில் பாருங்கள் 24 ஹவர்ஸில் வந்து இதில் வந்து இது கொஞ்சம் கூடிக்கிட்டு போகுது. இப்போ வந்து மைனஸில் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி நம்ம ட்ரேடை பார்ப்போம். இப்போ ஃபியூச்சர் மார்க்கெட், இப்போ ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். ஓகே, இதை நான் அழகாக காட்டுறேன் உங்களுக்கு, உதாரணத்துக்கு உங்களுக்கு லேஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு காயினை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னு லாங்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து விலை கூடுற நேரம் அந்த காயின் விற்படும். ஷார்ட்டுன்னு ட்ரேட் பண்ணலாம், லாங்னு ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்றது உதாரணத்தில் நான் காட்டுறேங்கன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னுக்கு அது லோட் ஆகிறதுக்கு முன்னுக்கு இன்னொரு சின்ன நோட் இருக்குது, இதை பார்ப்போம். ரைட், இப்போ லாங் அண்ட் ஷார்ட் ஃபியூச்சர் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்றதை நீங்கள் ரொம்ப படிச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஈன்றது என்ட்ரி ப்ரைஸ். ஓகே, இது வந்து மார்க்கெட். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுப்பாங்க. ரைட், ஓகே ரைட். இப்போ இல்லை வர லோட் ஆகி வருது பந்தா இருக்கேன். ஓப்பன் லாங் ஓப்பன் ஷார்ட்னு இருக்குது. ஓகே, இங்கே லாங் அண்ட் ஷார்ட்னு இருக்குது உங்கள் ஆப்போ இருக்க நேரம். ஓகே, இதுதான் ஓப்பன் அண்ட் ஷார்ட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற நேரம் கொடுக்குற ஆப்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற நேரம் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ வந்து பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு. ரைட், இதில் வந்து நான் அன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கலோடு அதை காட்டுறேன். இப்போ லாங் இருக்கனே இதான் என்ட்ரி ப்ரைஸ் இது தான். இப்போ என்ட்ரி ப்ரைஸ் மார்க்கெட்டில் வந்து 100 ரூபா போகுதுங்கண்ணே. ஓகே, இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த விலை கூடுன்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ கூடுன்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுற நேரம் என்னது, அது வந்து லாங்கில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இதை கிளிக் பண்ணி லாங்கில் தான் ட்ரேட் பண்ணணும். இந்த விலை கூடுன்றது அப்போ மேலே போனால் விலை கூடுன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி அந்த டைமில் நீங்கள் வந்து விலை கூடுன்னு சொல்லி நீங்கள் லாங்கில் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. 100 ரூபான்ற காயின் வந்து 120 ரூபாய்க்கு விலை கூடுன்னு சொல்லி நீங்கள் லாங்கில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் அது விலை வந்து 100 ரூபாலேருந்து குறைஞ்சிட்டு போகுது. 95, 94, 93ன்னு குறைஞ்சிட்டு போகிற நேரம் லிக்யூட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த லிக்யூட் ப்ரைஸ் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, இந்த மார்க்கெட் ப்ரைஸோட டச் ஆச்சுன்னா ஓகே, அதாவது ஒரு அளவு தான் லிமிட்டில் வந்து குறைஞ்சிட்டு போகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது 95, 93, 94 அப்படி குறைஞ்சிக்கிட்டு போகும். ஓகே, அப்படி மார்க்கெட் ப்ரைஸோட அந்த லிக்யூட் ப்ரைஸ் எதுவும் டச் ஆயிடுச்சுன்னா உங்களோட கம்ப்ளீட் நீங்கள் இந்த ட்ரேடுக்கு நீங்கள் போட்ட மூலதனம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகி போயிடும். அவங்களோட ஃபுல்லாக லாஸ் ஆகிடுவீங்க போட்ட முதல். ஓகே, அதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். ஓகே ரைட். ஓகே, இது வந்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்கும். கீழே போச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் 100 ரூபாயில் நீங்கள் கொடுக்குறீங்க, 120, 130 அப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ப்ராஃபிட் கூட்டிகிட்டு வரும். அதே கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவு தான் போகும். அது லிக்யூட் ப்ரைஸோட இந்த மார்க்கெட்டிங் ப்ரைஸ் வந்து டச் ஆச்சுன்னா நீங்கள் இப்போ உங்களோட ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். ரைட், ஷார்ட்டில் போட்டிங்கன்னா இது ஷார்ட்டில் போட்டிங்கன்னா இப்போ வந்து இதில் விலை 100 ரூபா. ஆனால் நீங்கள் என்னன்னு கொடுக்குறீங்க, எனக்கு வந்து விலை வந்து குறையும்,
நான் வந்து 95 ரூபாய்க்கு இதில் வந்து விலை குறையும்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. 100 ரூபாலேருந்து 95 93 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டு போகுன்றதை ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி ஷார்ட் ஒன்று போடுறீங்க. ஓகே, அந்த டைமில் விலை குறையும்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் விலை கூடுது, மறுபக்கம் போகுது. அப்போ மறுபக்கம் போகிற நேரம் உங்களுக்கு மேலே எப்படி போயிட்டுக்கிட்டு இருக்க நேரம் இதுவும் அப்படித்தான். ஓகே, இதுவும் விலை கூடிக்கிட்டே போகிற நேரம் இந்த மார்க்கெட் ப்ரைஸோட லிக்விட் ப்ரைஸ் டச் ஆச்சுன்னா உங்களோட ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். ஓகே, அதாவது எதிர்காலத்தில் அந்த காயின்ட விலை வந்து கூடலாம் குறையலாம். ஓகே, நீங்கள் குறையும்னு சொல்லியும் ட்ரேட் பண்ணலாம், கூடுன்னு சொல்லியும் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரினால நீங்கள் பார்க்குற நேரம் இந்த சார்ட் அனாலிசிஸ் சரியாக பாருங்கள். எந்த காயினை நீங்கள் தீர்மானம் செய்வீங்கன்னா அந்த காயினை வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாக கொஞ்சம் பார்த்துட்டு சரியாக அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் இதில் வந்து ஸ்பாட்டோட இதில் வந்து நீங்கள் வந்து 5x 10xன்னு சொல்லி ட்ரேட் பண்ணி வருமானத்தை 3-4 மடங்கு கூட்டலாம். ஆனால் ரிஸ்க்கும் இருக்குது. ஆனால் இது வந்து எப்படின்றது ப்ராக்டிக்கலை வந்து நம்ம வர்ற வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்ன ஃப்யூச்சர் மார்க்கெட்னா என்னன்றது இந்த வீடியோவில் விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். அதாவது வந்து எதிர்காலத்தில் ஒரு காயின்ட விலை கூடலாம் குறையலான்றதை தீர்மானிக்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் ட்ரேடிங். ஓகே, அதாவது ஸ்பாட் ட்ரேடிங்னா என்ன, ஒரு காயினை குறைஞ்ச விலைக்கு வாங்கி கூடுற நேரம் விற்கிறது. இது அப்படி கிடையாது. இது விலை எதிர்காலத்தில் கூடலாம் குறையலாம். ஓகே, அதை வந்து நீங்கள் அதுக்கு வந்து லாங்ன்றது கூடலாம், ஷார்ட்ன்றது குறையலாம். நீங்கள் லாங்லையும் ட்ரேட் பண்ணலாம், ஷார்ட்லையும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் சார்ட்டை நல்லா பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுத்ததுக்கப்புறம் எந்த காயின் அந்த காயின்ட ப்ரீவியஸ் எப்படி போயிருக்குதுன்றதை சரியாக வந்து பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஓகே, இதில் ப்ராக்டிக்கல் வந்து நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.